ஹலோ காய்ஸ், how are you all and welcome to our Schizophrenian channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி அப்படிங்கிற படத்தை பற்றி ஒரு மூவி ரேண்ட் தான் இது. நான் வந்து தியேட்டரில் தான் பார்த்தேன் ஃபேமிலியோட. ஸோ அந்த மூவியோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக நான் படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் தான் ஐ காட் டு நோ தட் சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதுக்காக அவர் மேலே மொத்த பேரும் பாஞ்சி யூஆர்என் எலிட்டிஸ்ட், இப்படி தான் இவங்கெல்லாம், இப்படி தான் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஊர் நாட்டு நடப்புலாம் தெரியாது அப்படின்னு போட்டு புராண்டி வச்சதாகவும், ஏன் ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு, என் வாழ்க்கை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்களே ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க அவர் சொன்னதாகவும் ஆகப்பட்ட அரசியல் பொருட்கள்லாம் ஒன்று போயிட்டு இருந்தது. பேசிக்கலி அது என்ன வாட்டணும்னு ஆச்சு அப்படின்னா, ஒரு சில படங்கள் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்குலாம் அதை பற்றி தெரியாது, உங்களுக்குலாம் இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும், நீங்களாம் எலிட்டிஸ்ட் அப்படின்னு முத்திரை குத்தப்படுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் வந்து தோணுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் கேட்கப்பட்டுச்சு. அது நான் சொல்ல வரேன். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு, என்னடா இந்த படம் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாரு, இந்த படம் அவருக்கு செட் ஆகலன்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஒப்பீனியன், பிடிக்குது பிடிக்கல, விருப்பு எல்லாமே இட்ஸ் சப்ஜெக்டிவ். நீங்கள் விரும்பி பார்க்குற ஒரு ரிவ்யூவர் இல்லை இந்த மாதிரி ஒரு ரேண்ட் யூடியூப் சேனல் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் சொல்கிறேன், அவங்க பெர்ஸ்பெக்டிவாக அந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க மட்டும் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த படம் தான் பார்க்குறது முக்கியம்னா நீங்கள் போய் படத்தை மட்டும் பாருங்கள். எனக்கு இவர் இந்த படத்தை எப்படி பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அவரோட ரிவ்யூவையும் பாருங்கள். இந்த படம் பார்க்கணுமா வேணாமாங்கிறதே சில ரிவ்யூவர் சொன்னால் தான் நான் அதை கேட்பேன் அப்படின்னா ஷுவர் ஃபாலோ வாட் யூ வாண்ட். ஆனால் அவர் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னதால் மட்டுமே அது எப்படி அந்த படத்தை நீ நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அப்போ இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அப்போ நீ எந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவேங்கிறதுலாம் சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் சுற்றி வளைச்சி இங்கே எங்கேயோ போய் கடிச்சு வைக்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது ஒரு சப்ஜெக்டிவ் சாய்ஸ். இப்போ நம்ம பிஆருக்கு வந்து சூரிய ரிப்போர்ட்டர் ஒர்க் ஆகலைன்னு சொன்னார். அது ஃபன்னி நோட்டில் டேரக்டர் அவங்களாம் சிரித்து பேசிட்டாங்க, விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். பட் டு பி ஆனஸ்ட், எனக்கே சூரிய ரிப்போர்ட்டர் பெருசாக ஒர்க் ஆகலை. பெருசாக அந்த சென்ஸ் ஆஃப் ரொம்ப எமோஷ்னலி அவங்க எடுத்த சீன்ஸில் எனக்கு ரொம்ப வீக்காக எனக்கு பர்சனலி பட்டுச்சு, எங்களுக்கு பட்டுச்சு. அதனால சூரிய ரிப்போர்ட்டர் எமோஷ்னல் ட்ராமாவாக எனக்கு அது கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பிஆர்னு சொன்னார், ஜெய்பீம் படம் க்ரையிங் பேபி ஃபிலிம்னாரு. எனக்கு சூரிய ரிப்போர்ட்டருக்கு எமோஷன் சீன்ஸ் பார்த்து எதுக்கு அப்படி வாண்டடாக க்ரையிங் சீன்ஸ் வைக்கணும்னு வச்சுருக்காங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் சப்ஜெக்டிவாக ஒவ்வொரு ரிவ்யூவருக்கும் எல்லாருக்கும் மாறும். ஸோ இந்த ரிவ்யூவர் மொத்த எபிசோட் எடுத்து ஓரம் வச்சுட்டு படத்துக்குள்ளே போய் உட்காரேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அவசரப்பட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டோமா, பார்க்கணுமா வேணாமா, இப்படிலாம் 1008 மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கப்போ படத்தில் போய் உட்காடுறேன். கேரக்டர் அழகாக பேரோட போட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஓல்டு கிளாசிக் மூவி மாதிரி அழகாக இருந்துச்சு. இதுதான் கேரக்டர், என்னன்னு போட்டு அந்த வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம இவர் ஐ திங்க் பொண்ணோட அண்ணன் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்லுவார், சொந்தக்காரங்களுக்குலாம் இப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அவங்கள்ட்ட நல்லா இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட மாட்டாங்க, நம்ம அப்படியே கேவலமாகவே இருக்கணும், அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது, இதை போய் அறிவுறுத்துறமா அவன் தான் பேசுகிறானோ எழுதுறானோங்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அப்படியே ரிட்டர்ன் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சொல்லிட்டு பாண்டியராஜன் பேர் வரும். அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த படத்துலேருந்து ஒரு விஷயம் நான் புரிஞ்சுதுன்னா, எல்லா ஓல்டு டேரக்டர்ஸுமே நாட் டோட்டலி அவுட் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. சில பேர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கேன்னு பாரு, ஐம் கோயிங் டு ரெப்ரசன்ட் வாட் த யூத் இஸ், ஐம் கோயிங் டு ரிலேட் வித் தெம், யூனோ Y2K அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்காமல் ரொம்ப அழகாக இப்போ இருக்க ஆடியன்ஸ் எதை பார்க்குறாங்க, எதை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறத அப்படியே எடுத்து அடிக்காமல், சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி சைக்காலஜி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் கிளிக் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல நல்ல ஜோக்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் கட்லேயே நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் எடிட்டர் பின்னிட்டாப்பில் அது வேறு. ஆனால் படத்தில் இருக்கிற அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், இந்த விதமான காமெடி ஆகட்டும், எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கிறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா சென்சிபிலிட்டியை ஒழுங்காக புரிஞ்சு உள்வாங்கி, நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்க ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணுற மாதிரி நான் ஒரு படம் கொடுக்க போகிறேன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ஆக்சுவலி ஐம் சேயிங் இன் அ வெரி பாசிட்டிவ் குட் வே. ஸோ பாண்டியராஜ் அவர்களை பார்க்குறப்ப அவர் இயக்குனராக எங்கே நின்னார்னா, ஹீ கேட்டர் டு ஹிஸ் ஆடியன்ஸ், ஹீ நோ ஹூ தோஸ் ஆடியன்ஸ் ஆர், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிற எல்லாம் தெரிஞ்சு நான் என்ன கருத்து சொல்ல வரேங்கிற ஊசியை கொண்டு போட்டுவிட்டு போகிறாப்புல. இன்ஃபேக்ட் 2 சீனில் அந்த கருத்தூசி கொஞ்சம் ஓவராக குத்துறப்ப அப்படின்னு தேய்க்கிற மாதிரி 2-3 பேர் சிலப்பா அப்படியே நின்றுட்டு பார்த்துக்கிட்டு முணுத்திட்டு இருந்தாங்க. டெஃபினட்டாக டிவோர்ஸ் இஷ்யூ தான். 19 டிவோர்ஸை டம் டவுன் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபைடாக பிரிஞ்சு போகிறது ஈஸி, ஆனால் அதுக்காக மெனக்கடுறதே இல்லை, ஒன்றா இருக்கணும்னு லைஃப் ரொம்ப ரொம்ப அதோட பெருசு அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் ஒன் ஃபிட் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸில். சப்ஜெக்டிவாக தான் பார்க்கணும்.
இதில் இருக்க இந்த கதையில் காட்டப்படுற ஆல்ரெடி ஒரு டிவோர்ஸ் கப்புள், அவங்க கோ த்ரூ பண்ண ஹார்ட்ஷிப்ஸ், ஈகோ தான் பிரச்சனை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா வாழ்ந்துருக்கலாம், எதை விட்டு கொடுத்து போகக்கூடாதுங்கிற எஜுகேஷன் வேணும். நம்ம பாண்டியராஜ் என்ன பண்ணிட்டாரு, இப்போ நான் வந்து எல்லா கிளாஸும் எடுக்க போகிறதில்ல, நான் ஒரு நல்ல ஒரு டார்க் காமெடி படம் வச்சுருக்கேன், அண்டர்லைன் டார்க் காமெடி படம் ஃபுல்லாக நடக்கிறது எல்லாமே ட்ரோமா, கிட்டத்தட்ட டொமஸ்டிக் அப்யூஸ் தான். நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். இது உங்களுக்கு இது இருக்குது, அது புரியவே இல்லை, தட்டுப்படவே இல்லைனா ஐம் வெரி சாரி காய்ஸ், யூ ஹாவ் டு வேக் அப். இந்த படம் முழுக்க டொமஸ்டிக் அப்யூஸ் பற்றி பேசியிருக்கு. எந்த மாதிரி அப்யூஸ்னால் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அப்யூஸ். ஒரு கல்யாணம் ஒரு குடும்பத்துலேருந்து வராங்க, எனக்கு முதல்ல அந்த கான்செப்டே புரியல. ஏன் கல்யாணம் பெண் வந்து ஆண் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு புரியல. கல்யாணமா, உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் அவங்க அம்மா அப்பா வீட்டில் தானே வளர்ந்தீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் ஒரு குடும்பம் வரீங்க, நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனி குடும்பமாக உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு இடம் நீங்கள் உருவாக்க மாட்டீங்க. அது எனக்கு தெரியல. கேட்டால் தனி கொடுத்தனெலாம் இப்படி தான், எல்லாம் தனித்தனியாக நியூக்ளியர் ஃபேமிலியாக உடச்சிட்டாங்க, வீடியோ விற்கணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் சம்பாதிக்கணும்னு பிரிச்சுட்டாங்க. ஒன்றா இருந்து 1008 பிரச்சனை இருக்குங்கிறது அழகாக காட்டினப்படது ஒன்று தான். இவங்களுக்குன்னு ஒரு வீடு, இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வழிமுறை இருந்தால் இந்த 1008 பிரச்சனையே வந்திருக்காது. இங்கே யார் அந்த கலையில் உட்கார்றா, அதுக்கு அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு அந்த தங்கச்சி, அந்த ஹீரோவோட தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணும், அந்த மாதிரி 1008 அந்த பவர் டைனமிக்ஸ் 1008 இருக்குது. அது நான் அதை க்ளோரிஃபை பண்ண மாட்டேன், அதை நான் வந்து நியாயப்படுத்த மாட்டேன், அது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு சில பெண்கள், அது அவங்களுக்கு இருக்கிறதுல அதிகபட்சம் அவங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரமோ அதிகாரமோ அந்த வீட்டோட கல்லா பெட்டி இதை சமாளிக்கிறது தான், அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் பவர் டைனாமிக்ஸ் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மாமியார் மருமக சண்டையும் பேசிக்கலாக அதில் தான் இருக்கும். கல்யாணம் வந்ததுக்கப்புறம் புருஷன் யார்கிட்ட சம்பளத்தை கொடுக்கணும், யார் இந்த குடும்பத்துக்கான வளவு செலவை நிர்ணயிக்கணுங்கிற மாதிரி 1008 இஷ்யூ இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த சாஃப்ட் டைனாமிக் பவர்ங்கிறது எப்பயுமே இருக்கிறது தான். அதுலேயும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அகெயின் அஸ் இஸ் சப்ஜெக்டிவ், லைஃப்பை யார் எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தில் அப்படி கல்யாணம் வந்த ஒரு பொண்ணு கல்லாப்பட்டியில் உட்கார சொன்னால் மாமனார் நல்லா பாசிட்டிவ் இன்டெட்டோட தான் சொல்கிறாரு. ஆனால் அது ஏற்றுக்க முடியாமல் மனம் மறுத்து, இப்போ நாம்பலாம் என்ன வேலை, இப்போ அவங்க கல்லில் கொண்டா இப்போ மற்றவங்களும் என்ன வேலை செய்கிறதுன்னு இந்த பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லாத்தையுமே அந்த குடும்பம் தான் மாறி மாறி செய்யுது. அப்போ அந்த இலக்கண மனுஷன் அதுவும் எல்லாருக்கும் இருக்கணும். இதில் அழகாக சொல்லிடுறாங்க, ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவும் பையனோட அம்மாவும் சேர்ந்து இந்த பொண்ணையும் இந்த மாப்பிள்ளையும் ஹீரோவையும் வாழ விட மாட்டாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. யார் விட்டு கொடுக்கணும், யார் வந்து இதை பண்ணணுங்கிறதுல 2 பேருக்கும் ஒரு பவர் டைனமிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நித்யாமன் எடுக்கிற எல்லா முடிவும் நித்யாமனோட சொந்த முடிவானா கிடையாது. தட்ஸ் அ ஆக்சுவல் இன்டைரக்ட் வார் பிட்வீன் வாட் ஹீரோஸ் மதர் அண்ட் ஹீரோயின் மதர்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் அட்லீஸ்ட் அவ்வளோ லேர்னிங்காவாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எவிடெண்ட்டாக அந்த படத்துலேயே தெரியுது. ரொம்ப ஓப்பனாக இந்த தாய் பாசம், அம்மா அப்பா இது பண்ண நல்லது தான் பண்ணுவாங்க. இந்த கடைசி லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் கடைசி ரீலில் வந்து அப்பா பண்ணதுக்கெலாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு பண்ண எல்லா ட்ராமாவையும் எல்லா அபியூஸும் ஜஸ்டிஃபை பண்ணி எமோஷ்னல் மேனிப்புலேஷன் பண்ணாமல் ரொம்ப ஓப்பனாக ஏன் அம்மாவும் பிரச்சனை, அம்மாவும் பிரச்சனை, வாழ்க்கை இந்த குடும்பங்கிறது நீ நானும் தான், நாம் 2 பேரும் தான் இப்படி வாழணும் முடிவு எடுக்கணும்னு சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கே மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் பாண்டியராஜ். இதை சொல்லிட்டு எங்கே அவர் வழுக்கிறாரு அப்படின்னா டிவோர்ஸ்க்கு வந்து வழுக்கிறாரு. என்னன்னா டிவோர்ஸ் ஈஸியாக அப்ளை பண்ணிடுறாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க, அதுதான் ஆரம்பம். ஓகே, அது அப்படியோ சில கேசஸ் இருக்குது. ஒரு சில கேசஸ்க்கு டிவோர்ஸ் தவிர ஒரு பெட்டரான சொல்யூஷனே இருக்க முடியாது. யூ கேன்ட் என்டியூர் த அப்யூஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் யோர் அண்ட் ஃபார் லைஃப் லாங் அண்ட் ஆல். யூ டோன்ட் ஹேவ் டு. சரிங்களா? அதனால் சப்ஜெக்டிவாக பல விதமான சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு டிவோர்ஸ் தானாங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்கிறது வேறு. எல்லாத்துக்கும் டிவோர்ஸ் சொல்யூஷன் இருக்குமான்னு அதுக்கு அப்படியே டிஸ்மிசிவாக அது ஒரு விஷயமே இல்லை, பிரியறது ஈஸி, வாழ்கிறது கஷ்டம், அந்த மாதிரி ஒரு லாஜிக்கில் வந்து ஒரு மாரல் ப்ரீச்சிங் பண்ணது எனக்கு பிடிக்கல. அது கொஞ்சம் பூமர்த்தனமாக இருந்துச்சு. என்னதான் சென்சிபிலிட்டியோட காமெடி டைலாக் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதினாலும் சம்டைம்ஸ் நமக்குள்ளே இருக்க பூமர்த்தனம் மட்டும் போகாது. நம்ம அது வந்து அவங்க பர்டிகுலர் ஒரு பர்சன் பூமராக இருக்கணும்னு பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த சோஷியல் கண்டிஷனிங்காக அப்படி தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு சோஷியல் கண்டிஷனிங். இப்போ நான் வந்து இந்த படம் பார்த்து மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்த விஷயமே எதனால் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சண்டேயில் ஒரு பழைய படங்கள்லாம் போடுற ஒரு சேனலில் உட்காந்து பார்க்குறேன்னா எல்லா இடத்துலையும் இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளைலாம் இப்படி தான் காதில் கம்மல் போட்டு வருவான், அப்புறம் நம்ம ஊர் கலாச்சாரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே எதை நோக்கி. நான் இத்தனை நாள் வந்து ஓகே எங்கேயோ படிச்சுட்டு எங்கேயோ அப்படியே ஃபாரின்னாலும் அப்படியே சிகரெட் தம் அப்படியே லைஃப் ரொம்ப லாவிஷிங்காக ரொம்ப லக்ஸுரியஸாக ஃப்ரீ போர்டாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ப்ளே பாயாக சுற்றிட்டு வரேன் ஒருத்தன் கல்யாணம்னா இங்கே வந்து பண்ணுறான்,
இங்கே லவ்வாக பண்ணிக்கிட்டு கடைசியாக அமெரிக்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்கும் லவ்வுக்கும் பிரச்சனை அமெரிக்கன் மாப்பிள்ளைங்கிற மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையில் அவ்வளோ கம்மியான புரிதலை சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அது என்னவா புரியுதுன்னா, அந்த மாதிரி டைமில் எதுக்கு அவ்வளோ படம் எடுக்கணும்? அந்த கிரியேட்டருக்கு அந்த படத்தை எடுக்கணுங்கிறதுக்கான தேவை என்னவா இருக்கணும் அப்படின்னா, வேலிடேஷன் தான். கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் மாதிரி இருந்திருக்கு. எல்லாரும் ஃபாரின் போகிறாங்க, படிக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறாங்க. இந்த ஸ்டேட்டை தாண்டி இல்லாமல் நாட்டு விட்டு நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி முன்னேறணும் வளரணும்னு இல்லை, எப்படி நல்லா வாழணும் லிபரல் திங்கிங் 1008 அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எப்படி வாழ்க்கை மனிதர்கள் வாழ்கிறாங்க உலகத்துலங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் தான். மேபி அதெல்லாம் பார்த்து இங்கே இருக்கிற ஆளுங்க சில பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி ஆகி என்னோடய கல்ச்சர் தான் கெத்து, வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து நாசமாக போனது, என் கல்ச்சர் தான் கெத்துன்னு சொல்கிறதுக்கான ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸாக ஒரு செட் ஆஃப் ஏஜில் ஒரு பீரியடில் ஒரு படம் வந்துடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது வெறும் மொட்டையாக டிஸ்மிசிவாக அமெரிக்கன் மாப்பிள்ளை அப்படின்னா அது ஒரு ஐடியாலஜியாக ஒரு சிம்பலிசமாக அதை உடைச்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயமா என்ன பார்க்குறேன்னா, இட்ஸ் அன் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ். நமக்குள்ளே நம்ம கலாச்சாரம்னு இருக்குது, நம்ம ஊரில் எப்படி இருந்தாங்க, நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அப்படி தான் நாமளும் இருக்கணும். அப்படி இருக்க முடியும்னா முடியாது. அகைன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், நம்மளோட கல்ச்சருங்கிற பேரில் பிற்போக்குத்தனத்தையும் பிடிச்சி வச்சுட்டே இருக்க முடியாது. கரெக்டாக அந்த மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். யூ ஹாவ் டு எவால்வ். மாற்றம் ஒன்றே மாறாது. முன்னாடி ஒரு தப்பு பண்ணேன்னா, நான் என் அம்மா அப்பா தான் பண்ணாங்க, என் மூதாதையர்கள் அந்த தப்பு தான் பண்ணாங்க, நானும் அதுதான் பண்ணணும்னு பிடிச்சிட்டு ஒத்த காலம் நிற்க முடியாது. மாறணும், கற்றுக்கணும், முன்னேறணும், அவ்வளோதான் வாழ்க்கை. அந்த அடிப்படையில் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் பிடிச்சி தொங்கினது போய் இப்போ இந்த ஃபிலாசபிக்கலி டிவோர்ஸ் லிபரல்னு போகிறாங்க, டிவோர்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு தாண்டி என்ன வாழ்க்கைன்னே தெரியல அப்படின்னா, எல்லாத்துக்கும் டிவோர்ஸ் கிடையாதுங்கிற சொல்கிறது வேற. டிவோர்ஸ்லாம் சொல்யூஷனா? அவங்க யார் கொடுக்குறது ஜட்ஜ்மெண்ட்டு? நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நாங்கள் எங்கள் குடும்பம் நாங்களே பேசி தூக்குறோன்னு எல்லாத்தையும் யூ காண்ட் டேக் லா இன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்ல வரேன். தெர் ஆர் லா, யூ ஆர் லிவிங் இன் அ லேண்ட் அண்ட் தெர் இஸ் அ ரூல் ஆஃப் லா. குறைஞ்சபட்சம் அதை அக்னாலேஜ் பண்ணணும், மதிக்கணும், ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் நான் பேசிக்காக எதிர்பார்க்குற ஒரு யூட்டோப்பியா. இதெல்லாம் யூட்டோப்பியா க்ரைட்டீரியா. ஏன் இது ரியாலிட்டி செட் ஆகாதுன்னா, எந்த அளவுக்கு சிட்டிசன் லாவை மதிக்கணுமோ அதே அளவுக்கு லா சிட்டிசனுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், எம்பவர் பண்ணணும். அந்த சிஸ்டம், ஐம் சேயிங் நாட் ஜஸ்ட் லா, அந்த சிஸ்டமே ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கே அப்படி இருக்கானா? கிடையாது. தட் இஸ் அ டோட்டல் பவர் டைனமிக் ஷிஃப்ட். அதனால் போய் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒழுங்காக இருங்க, நீங்கள் ரோட்டில் கரெக்டாக வந்து லைனில் போய் நில்லுங்க, டிராஃபிக் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணு, போலீஸ் பவரை போடு, ரோடை நல்லா போடு, அதெல்லாம் எதுவும் வராது. கேட்டால் உடனே அப்படி போடுவானுங்க, கரப்ஷன், எல்லாம் ஊழல். இப்போ மட்டும் என்ன இருக்குது? ஊழல் பார்ட்டிலாம் அடிச்சு வாரம் கட்டாச்சு. இப்போ ஊழல் நடக்கலையா? அப்போ சிஜிஆர்டி ரிப்போர்ட் ஏன்னு வருது? ஏன் இவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் ஆச்சுனே தெரியலன்னு சொல்ல போகிறாங்க? ஸோ தெர் இஸ் நோ ஒன் ஃபிட் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் டைனாமிக் எவால்விங் சுச்சுவேஷன். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். கம்மிங் பேக் டு த மூவி, திடீர்னு இந்த படம் பாலிடிக்ஸ் பேச வச்சிருச்சு. மூவியாக பார்க்குறப்ப காமெடிஸ் ஆர் ஒண்டர்ஃபுல். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக சொல்லப்படுற சென்ட்ராயன், ரொம்ப வருஷம் கழிச்சு ஆன் ஸ்க்ரீன் சென்ட்ராயனை பார்த்து தலைவா அப்படின்னு நான் கற்றுனேன். நான் ஒருத்தன் தான் அங்கே சென்ட்ராயன் ஃபேன். ஓகேவா? சென்ட்ராயனை பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். 2-3 அந்த டீ விற்கிறவர், அப்புறம் அந்த ஊரில் சாமி கும்பிட்டு வந்துரு காளி வெங்கட் ஆகட்டும், இன்னும் 2-3 பேர் அழகழகான கேரக்டர்ஸ், தலைவர்னு ஒருத்தர் வரதாகட்டும், டிஃப்ரெண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே சட்டிலான டார்க் காமெடி ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது சாங். ஓகே, சந்தோஷம் அவ்வளோ முடிச்ச பெஸ்ட் பிஜிஎம் அண்ட் சாங் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு படத்திலே தேவையில்லாத ஒரு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், அது எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் டூ டார்க்குன்னு ஏன் கூட பார்த்தா நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஃபைட் இஸ் டூ டார்க் அண்ட் டூ ரியலிஸ்டிக். இந்த படத்துக்கு தேவையே இல்லை. வாழ்வியலாக திருச்சிட்டம்பளமே ஒரு லைஃப் லெசனாக ஒரு டார்க் காமெடியாக ட்ரீட் பண்ணிட்டே போகிறதுல அன்ரியலிஸ்டிக் ஹீரோயிக் ஃபைட் தேவையில்லை. இப்போ டாக்டர் மாதிரி வை டிட் தே ஷிஃப்ட் டு தட் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அகெயின் ஃபைன். ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன், நான் லீனியர் ஸ்ட்ரக்சர், கதைக்களம், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் சாய்ஸஸ், டயலாக் டெலிவரிஸ், காமெடி எல்லாமே படத்துக்கு ப்ளஸ் தான். எனக்கு தெரிஞ்சு படத்தோட மைனஸ் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று ஃபைட் சீக்வன்ஸ், இன்னொன்று ஊசி போட்ட அந்த கருத்து. வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த படம் டெஃபினெட்லி அ பெட்டர் என்டர்டெய்னர். உங்களுக்கு டைம் இருந்தால் தியேட்டரில் போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு வாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் பேசுறது, இந்த படத்தை வச்சு நிறைய பாலிடிக்ஸ் இருக்கே தவிர இந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கானா ஐ டோன்ட் திங்க் ஸோ. கொஞ்சோண்டு அறியாமை வேணால் இருக்கலாம், வெகுளித்தனம் வேணால் இருக்கலாம். அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் டு பி 100% ரியல் லைஃப், இப்படி தான் வாழ்க்கைனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். இட்ஸ் அன் என்டர்டைன்மெண்ட். படம் பார்க்க டிக்கெட் எடுத்தீங்களா, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சா, அவ்வளோதான், என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை அந்த படம் எனக்கு வாழ்க்கைனா என்னென்னு சொல்லி தரணும் அப்படின்னா
தப்பான படத்தில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு லைவ் லெசனுக்கு படிச்சுட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இத்துடன் இந்த ரிவ்யூ ரேண்ட் ஆஃப் தலைவன் தலைவி நான் முடித்துக் கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் வேற ஒரு நல்ல படத்தை பற்றி நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு பார்த்துட்டு ரேண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்து வேறு என்னென்ன படம்லாம் வந்திருக்கு, எதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ஏதாவது டாபிக் பற்றி பேசினாலும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஐ வில் ஜஸ்ட் மேக் ஷூர் டு ரீட் ஆல் கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை ஆல் அண்ட் ட்ரை டு மேக் வீடியோஸ் as soon as possible. நான் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் சார் லைக் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். தட்ஸ் ஒன்லி யூ கேன் சப்போர்ட் எனக்கு குட் வீடியோஸ் லைக் மீ. அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். I'll take up a bye. See you all. Peace out.